இப்போது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா ஹீரோ ஜீப்லேருந்து டோரை திறப்பார், அடித்து பக்கத்தில் இருக்க ப்ரொப்பலர்லாம் அடித்து இருக்க புழுதியெல்லாம் உள்ளே போட்டு காற்றெல்லாம் உள்ளே விட்டு அடித்து சட்டையெல்லாம் ஸ்லோ மோஷனில் வந்து கால் இறங்கி காலுக்கு தனி ஷாட்டு இப்படியெல்லாம் வச்சு வந்தால் தான் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நானும் கொஞ்சம் ஷவுட்டாக பேசி அப்படி இப்படி நடித்தாதான் ஒரு நடிப்பு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எல்லாத்தையும் உடச்சி ஒரு படம் பண்ணுறாரு. எல்லாம் வெளியில இல்லை, நமக்குள்ள புழுதி காற்று இருக்கு. அப்படி ஹைப்பராக நான் நடிச்சு முடிச்சிட்டோன்னே அப்போ இவர் வந்து எல்லாரும் கிளாப்ஸ் அடிச்சாங்க. நான் ஓகே டேரக்டர் அப்போ பயங்கர ஹாப்பி, அவர் எல்லாரும் ஹாப்பி ஆகிடுவாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு. இவர் வந்து ஒரு ஸ்டூலை வந்து இப்படி போட்டு பக்கத்தில் வந்து இப்படி உட்காந்து டேரக்டர் சார் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாரு. என்னடா அடுத்த சீன் அடுத்த போர்ஷன் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். அப்படின்னாரு. சார் இது ஓகே தானே அப்படின்னு. இது சூப்பர் சார், நல்லா இருக்கு, பட் இதை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்னாரு. எப்படி சார் அப்படின்னு. ஏற்கனவே அதோட சியான் சார் ஹிஸ்ட்ரியில் பீக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசும் கமர்ஷியலும் மிக்ஸான சீனுன்னா அந்த ஐயில் வந்த அந்த சாரி அன்னியன்ல வந்த அந்த இப்போ நீங்கள் ஆரம்பிச்சீங்களா இன்ட்ரோ ஆரம்பிச்சு சிவாஜி பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் சீன் அதுதான் அவர் கேரியரில் அந்த பீக்கில் அடித்த சீன். அதாவது மேட்னஸும் பர்ஃபார்மன்ஸும் அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. பட் அதில் ஒரு பீக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த பீக்கில் அடித்த சீன் அந்த சீன். என்ன டைரக்டர் வந்து எனக்கு ஸ்டோரி சொன்னப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நேரேட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்தது, அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் வந்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தமிழில் பேசுகிறேன், நான் மக்களுக்கு அப்போ நல்லா புரியும், நல்லா புரியல. சுராஜ் சார் சொல்லிட்டாரு அவருக்கு கதை புரியல, அது வேற விஷயம். அப்படியா? ஆமா, அவரு முழு கதை வெரி குட் வெரி குட் வெரி குட். പിന്നെ அவர் ചോദിച്ചു ഓക്കെ ഐ എം ഓക്കെ ഓക്കെ. പിന്നെ വന്നിട്ട് വീണ്ടും കഥ കേട്ടിട്ട് ആദ്യം സീൻ ചെയ്യുമ്പോൾ അവർക്ക് കഥ അറിയില്ല. ஓகே, அது ஒரு கதை இருக்கு சார். திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க சைட்ல இருந்து உலகன் கிட்ட என்னோட அசோசியேட் கிட்ட கால் பண்ணி கதை வந்து நரேட் பண்ண சொல்லி ஒரு நரேஷன் மாதிரி வாய்ஸ் நோட் போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் எதுக்குப்பா வாய்ஸ் நோட், எனக்கு புரியலையே, நான் தான் கதை சொல்லிட்டு வந்துட்டேனே போய் அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான், அந்த அவங்க மேனேஜர் சைட்லேருந்து கேட்குறாங்க இது எதாவது மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும்ப்பா விட்டுரு அப்படின்னு. அதான் அப்போ புரியல, மிஸ்கம்யூனிகேஷன் இங்கே நடந்திருக்கு. அவருக்கு அது உண்மையாக தான் கேட்டிருக்காரு போல சார். உங்க நேமுக்கு படம் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த டைரக்டர் நான் பண்றேன், அவர் என்ன கதை சொன்னாலும் பண்றேன், அதான் அவர் பண்ணிட்டாரு. அப்போ இவர் சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சியான் சாரோட ஏற்கனவே அதோட சியான் சார் ஹிஸ்ட்ரியில் பீக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசும் கமர்ஷியலும் மிக்ஸான சீனுன்னா அந்த ஐயில் வந்த அந்த சாரி அன்னியன்ல வந்த அந்த இப்போ நீங்கள் ஆரம்பிச்சீங்களா இன்ட்ரோ ஆரம்பிச்சு சிவாஜி பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் சீன் அதுதான் அவர் கேரியரில் அந்த பீக்கில் அடித்த சீன். அதாவது மேட்னஸும் பர்ஃபார்மன்ஸும் அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. பட் அதில் ஒரு பீக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த பீக்கில் அடித்த சீன் அந்த சீன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மர் அவர் கூட இப்போ நம்ம சுராஜ் சார் எல்லோரும் சேரும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும். அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ண எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற மாதிரி நல்ல ரோல், நல்லா தீனி கொடுங்க, கிவ் மீ நைஸ் ஒர்க் அப்படின்னு நான் ரொம்ப ஹைப்பராக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் சீன் பூரா சட்டிலாகவே வருது. கோடாக்டர் வருவார், சார் தெலுங்குல சொல்ல மாதிரி அந்த சீன்ல என்ன சார் செகண்ட் ஹாஃப்லாம் பண்ணிட்டு வரேன், நிறைய சீன் பூரா அப்படி சட்டிலாக போகுது, இன்னும் ஓகேயா அப்படின்னு. ஏன் நல்லா இருக்குல்ல சார், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் இவர் ஒரு கணக்கு வச்சுருக்காருங்க. இப்போது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா ஹீரோ ஜீப்லேருந்து டோரை திறப்பார், அடித்து பக்கத்தில் இருக்க ப்ரொப்பலர்லாம் அடித்து இருக்க புழுதியெல்லாம் உள்ளே போட்டு காற்றெல்லாம் உள்ளே விட்டு அடித்து சட்டையெல்லாம் ஸ்லோ மோஷனில் வந்து கால் இறங்கி காலுக்கு தனி ஷாட்டு இப்படியெல்லாம் வச்சு வந்தால் தான் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி தான் நானும் கொஞ்சம் ஷவுட்டாக பேசி அப்படி இப்படி நடித்தாதான் ஒரு நடிப்பு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எல்லாத்தையும் உடச்சி ஒரு படம் பண்ணுறாரு. எல்லாம் வெளியில இல்லை, நமக்குள்ள புழுதி காற்று இருக்கு அப்படின்னு ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வாங்கியிருந்தார். அது வந்து எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் ஒரு சீன்லாம் நடித்தோடனே
அவர் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இங்கே நம்ம மக்களுக்கு இங்கே மக்களுக்கும் சொல்லுவோம் என்ன. அப்போ சொல்லும் பொழுது ஒரு சீன் கொடுத்தாங்க. நான் நடித்து முடித்தோடனே சுற்றி இருக்கவங்களாம் கிளாப்ஸ், அப்படியே ஹைப்பராக நான் நடித்து முடிச்சிட்டேன். நடிச்சு முடிச்சோடனே அப்போ இவர் வந்து எல்லாரும் கிளாப்ஸ் அடிச்சாங்க. நான் ஓகே, டேரக்டர் அப்போ பயங்கர ஹாப்பி, அவர் எல்லாரும் ஹாப்பி ஆகிடுவாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு. இவர் வந்து ஒரு ஸ்டூலை வந்து இப்படி போட்டு பக்கத்தில் வந்து இப்படி உட்காந்து டேரக்டர் சார் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாரு. என்னடா அடுத்த சீன் அடுத்த போர்ஷன் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். அப்படின்னாரு. சார் இது ஓகே தானே அப்படின்னு. இது சூப்பர் சார், நல்லா இருக்கு, பட் இதை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்னாரு. எப்படி சார் அப்படின்னு. ஸோ 2 சீரியஸ் நடிச்சு காட்டினார். ஸோ அந்த அவர் சொன்ன உடனே நான் புரிஞ்சுட்டேன். சரி ஓகே, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு மட்டும் அதை பார்த்துருக்க மாட்டான், அவன் லைஃப்பில் பல தடவை இதை கோத்ரூ பண்ணியிருப்பான். அப்போ அந்த சீசன்டு போலீஸ் எப்படி அந்த இன்சிடெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவான்னு ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்கும்ல, அதை அவர் டிமாண்ட் பண்ணார். புரிஞ்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க சார், தனியாக போயிட்டு அப்படியே ரிகர்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரே டேக் அடிச்சிட்டேன். அதில் வரு பட் அதை பண்ண என்னோட ஃபேவரட் சீன் இன் தி ஃபிலிம், ஒன் ஆஃப் தி ஃபேவரட். எனக்கு அது ஃபீல், எனக்கு அதை விட அவர் சாப்பிட்டுட்டு பேசுவார். எல்லாமே ஐ ஃபாலோட் ஹிம். இந்த படத்துல புது எஸ். ஏ. சூர்யாவை வந்து அவர் காட்டியிருக்காரு. அவர் பண்ண படம் மாதிரி நியூ ஒரு புது எஸ். ஏ. சூர்யாவை வந்து அருண்குமார் சார் எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து மற்ற இடத்துக்கு போகும்போது இதை நான் கேரி பண்ணிட்டு தான் போறேன். இந்த இவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு இவர் என்ன டேம் பண்ண ஒரு விஷயத்த நான் மற்றலையும் அப்ளை பண்ணி போறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இந்த மாதிரி தான் எஸ். ஏ. சூர்யா சார் வெயிட்டிங்.